அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பொது பலன்கள் 2025 பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொதுவாக பார்க்கலாம். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். 2025 பொறுத்த வரைக்கும் 3 பலன்கள் இருக்குது, 3 பெயர்ச்சிகள் இருக்குது. ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி உங்களுக்கு மார்ச் 2025 நடக்குது. அதே போல் ராகு கேது பெயர்ச்சிகள் மே மாதம் நடக்கிறது. சனி பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாகவே சனி பகவான் இயற்கை சுபர்கள் வீட்டில் மீன ராசியில் இருக்கும் பொழுது நற்பலன்களை நிறைய கொடுப்பார். அவருடைய கெடு பலன்களை சிறிது குறைத்தே அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறது விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகும்போது ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்கிள்னு சொல்லுவாங்க, ஒரு முழு ஆண்டுகளை அவர் பிரயாணித்து தன்னுடைய பயணத்தை முடிக்கிறார். எல்லா ராசிகளுக்கும் பயணித்து அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்ச செயல்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நற்பலன்களும் அதற்கான தண்டனைகள் அப்படின்னு சொல்கிறத விட உங்களுடைய தீய பலன்களுக்கு உங்களுக்கு பாடத்தையும் கற்றுக்கொள்ளவே இந்த கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அனைத்து ராசிகளுக்குமே இருக்குது. இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனப்பிராப்தம் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். 2025 கடன்கள் குறைகின்றது. அது மட்டும் இல்லாமல் சத்ரு வம்பு வழக்கு இதிலிருந்தெல்லாம் விடுதலை கண்டிப்பாக உண்டு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். இத்தனை நாளாக 2024 எந்த பாதையில் செல்லலாம் ஒரு டைரக்ஷன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் 2025 உங்களுக்கு எந்த பாதையில் பயணம் செய்யலாம், உங்களுக்கு எந்த பாதை வெற்றிகரமானதாக இருக்கும், எந்த பாதையில் நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற தெளிவு உங்களுக்கு 2025 பிறக்குது. தெளிவு பிறந்தாலே மற்ற அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். அதாவது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் அதன் மூலமாகவே கிடைக்கும். 4ஆம் இடத்த ராகு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆம் இடத்த ராகுனால் நீங்கள் கடன் கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யும் பொழுதும் நீங்கள் சிறிது கவனமாக இருக்கணும். குறிப்பாக மே முதல் வருட கடைசி வரைக்கும் நீங்கள் புதிய முதலீடு பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு கேது பயிற்சி அதுக்கப்புறமா நடக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கொடுப்பதிலும் முதலீடுகளிலும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கு குறிப்பாக ஐடி, சட்டத்துறை மற்றும் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மெட்டல்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அபிவிருத்தி உண்டு. குடும்ப தலைவியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சிறிது காலத்தில் கொஞ்சம் மறைகிறார். அதனால் உங்களுடைய கணவர் உடல்நிலையில் நீங்கள் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள், உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா தந்தையின் உடல்நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பொதுவாகவே ஒரு போர்க்குணம் மிக்கவர், கோபத்துக்கு சொந்தக்காரர், சகோதர காரகத்துவம், நிலக்காரகத்துவத்தை கொடுப்பவர் செவ்வாய். அதனால் முக்கால்வாசி செவ்வாய் உங்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியும் அவரே, ராசி அதிபதியும் அவரே. அதனால் 6ஆம் அதிபதின்றது உங்களுக்கு வாழ்க்கையில் தொந்தரவை கொடுக்கறது, ருணரோக சத்ருஸ்தானம்.
அதாவது கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரிகளை உருவாக்கக்கூடிய ஸ்தானம் அந்த 6ஆம் அதிபதி. அதனால் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகள், அதாவது உங்களுடைய சத்ரு, உங்களுடைய எனிமீஸ், அதை நீங்களே உருவாக்கிப்பீங்க. அப்புறம் நீங்களே அதை அழிக்க போராடுவீங்க. அதனால் அது மாதிரி தான் விருச்சிக ராசியினுடைய இது. உங்களுக்கு இத்தனை நாள் 7.5 சனி முடிஞ்சிச்சு. இப்போ அந்தராஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அந்தராஷ்டம சனி உங்களை விடுகிறது, உங்களை விட்டு விலகுது. இது வந்து சந்தோஷமான செய்தி. அந்தராஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி உங்களை விலகுகிறது. உங்களுக்கு ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஜென்ம சனியுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஜான் ஏறினால் முழம் சறுக்குகிறதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்கிறதுன்னா பேலன்ஸ்டாக இருக்குது. அதாவது நீங்கள் குரு பகவானால் உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா, சனி பகவானுடைய பார்வையினால் சில இடத்துல அதை வந்து கீழே இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை, வீடு, வாகனம், மாத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய அம்மா ஸ்தானம், அந்த வகையிலலாம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அதுவே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான். அதாவது எந்த கெடுதலும் கிடையாது. சனி பகவான் 11ஆம் இடத்து பார்வையினால் உங்களுக்கு லாபம், அந்த இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக படிக்கக்கூடிய காலம். ஏன்னா 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து கவனச்சிதறல்கள் ஏற்படலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப சிரத்தையோடு படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுருக்கமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை, மனநிலையில் நல்ல மேம்பாடு இருக்கும், நல்ல இது இருக்கும். இத்தனை நாளாக நீங்கள் வந்து மருந்துகள் ஏதேனும் உட்கொண்டிருந்தால், உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஏதேனும் மருந்துகள் 2024 நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்காக நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய ஆண்டு 2025. அதனால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய நோய்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டும், உங்களுடைய மருந்துகள் வேலை செஞ்சு நீங்கள் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி உடல்நிலை தேறி மனநிலையும் நல்லபடியில் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதுக்கு 2025 கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 85% நல்ல பலன்களே கொடுக்கிறது. நன்றி, வணக்கம்.